கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவர் நமக்கு காண்பித்து வருகிற இரக்கம் தயவு ஏராளங்க. இந்த செய்தியானது உங்களுடைய உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் தம்முடைய பிரகாசத்தினால், அதாவது வசனத்தின் வெளிச்சத்தினால் வரப்போகிற ஆபத்துக்கும் தீங்குக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்க கத்த விரும்புகிறார். ஆக எல்லா மனிதர்களும் விசேஷமாக இந்த வார்த்தையினாலே ஆறுதல் கிடைக்கணும், புதிய உற்சாகம் கிடைக்கணும், புதிய தரிசனத்துக்குள்ளே வரணும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தில் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபத்தோடு கேடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த வசனத்தின் கடைசி பகுதி அதிகமாய் என் உள்ளத்தை அதிகமாய் தொட்டுதுங்க. ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் முதலாவது பார்க்க போறாரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் என்பதை கர்த்தர் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. இப்போது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். எதனால இந்த ஜெபம் வந்தது? ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த ப்ரேயர் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம்? இதை குறித்து தான் நான் ரொம்ப சிந்தித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலேருந்து ஒரு சில காரியங்கள் கோடிட்டு காண்பிக்கிறேன். கர்த்தர் அனுமதிப்பாரானா தொடர்ந்து புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலிருந்தும் சில காரியங்களை தொடர்ந்து இந்த செய்தி பார்த்து வருகிறவர்களுக்காக நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, இன்றைக்கு நாம் கேட்க போகிற இந்த வார்த்தை, அவனோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த ஜெபம் என்கிற இந்த அற்புதமான காரியம் எப்போ தொடங்கினது? எதுக்காக தேவன் இதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்? இதை குறித்து நான் சிந்தித்த போது, பொதுவாக ஜனங்கள் முதலாவது எங்கே ஜெபித்தார்கள்? அந்த ஜெபம் என்கிற அந்த காரியம் எங்கே தொடங்கினது பார்த்தீங்கன்னா, பீப்புள் prayed to God. அதாவது தேவனை நோக்கி ஜனங்கள் ஜெபம் செய்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 4 verse 26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். முதலாவது ஜனங்கள் they call upon the name of God. அதாவது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள் என்பது முதலாவது தொடங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான். ஆக என் அன்பானவர்களே, ஜனங்களாய் கூடி தன்னை உண்டாக்கின சர்வ வல்லவரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஆக எப்போதுமே ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது, அதாவது எப்போதுமே நான் சொல்ல, இந்த ஒரு கையை இப்படி வீசும்போது சத்தம் உண்டாகாது. ஆனால் இந்த ரெண்டு கரங்களையும் இப்படி இணைக்கும் போது எப்படி ஒரு சத்தம் உண்டாகுறதோ அதே போல தான் ஜெபம். நான் மாத்திரமல்ல, இதை கேட்குற நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு எப்போதுமே வலிமை ஜாஸ்தி, பதில் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். இதை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கும் போது, ஒரு தனிப்பட்ட நபராக தேவனை நோக்கி ஜெபித்தவர் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்துதான், விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தான். இதோ அவரை குறித்து ஒரு காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். கேட்போமா? ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 2. ஆதியாம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கேட்போமா? அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அவன் முதலாவது தேவனிடத்துல கேட்ட ஒரு வேண்டுதல், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ப்ரே அன்டு காட். தேவனை நோக்கி ஒரு தனிப்பட்ட நபர், முதலாவது ஒரு மக்களாய் ஒரு குழுவாய் சேர்ந்து ஜெபித்த இடத்தையும் காண்பித்தேன். ரெண்டாவது, ஒரு தனி நபராக ஒரு தனிப்பட்ட நபர் தன்னை உண்டாக்கின அழைத்த தேவனை நோக்கி கேட்கிறார், எனக்கு என்ன தருவீர்? இதை கேட்கிற அன்பானவர்களே, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று. அப்போ இந்த பூமியிலே அனித்தியமான பொருளை நம்ம கேட்டு கேட்டு இதுவே ஜெபம், இதுக்கு தான் ப்ரேயர், இதுக்காக தான் இன்றைக்கு பாருங்கள், அழிந்து போகக்கூடிய பதவிக்காக ஒரு ஜெபம், அழிந்து போகக்கூடிய பொருள் பொண்ணுக்காக, இன்னும் லோகத்தில் அழிந்து போகக்கூடிய இன்பத்துக்காக இன்றைக்கு அநேகர் ப்ரேயரை நாடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக உலக ரீதியான பசி அல்லது தாகம் உண்டாகும் போது தேவனிடத்தில் பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடாது நான் சொல்லலை, அவைகளே வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் மனுஷனுடைய சிந்தையை சத்துரு எவ்வளோ வஞ்சிக்கிறான் பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ முதலாவது எழுந்து அவனை தேடு, அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உலகம், இங்கே உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் யாரை தேடி கொண்டிருக்கிறார்கள்? இந்த லோகத்துக்கு அடுத்த காரியங்கள் அல்ல, நித்தியத்துக்காக நம்மை நோக்கி வேண்டுதல் செய்யக்கூடிய அல்லது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேன்மையான
ஜெபத்தை செய்யக்கூடிய ஆட்களை தேவன் எதிர்பார்க்கிற. என்ன தருவீர் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை எனக்கு நீ தருவீர். இந்த உலகம் தர முடியாத ஒரு நிம்மதியை, ஆறுதலை எனக்கு நீ தருவீர். ஆக இதை கேட்கிற அன்பானவர்களே, இன்று ஒவ்வொரு நபரும் இந்த செய்தியை ஜெபத்தோடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க தேடிக்கொண்டிருக்க நிம்மதி இந்த ஜெபத்தினால் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க தேடிக்கொண்டிருக்கிற அநித்தியமான பொருள் அல்ல, நித்தியமானது இந்த ஜெபத்தினால் அவங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நபராய் இந்த செய்தி கேட்குற நாமும் சரி, ஒவ்வொரு நபராய் தனித்து இயேசுவை நோக்கி வேண்டல் செய்ய மறக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இரவெல்லாம் ஜெபித்தார், அதிகாலை எழுந்து ஜெபித்தார், கடற்கரை ஓரமாக ஜெபித்தார். எப்போ? தேவனை நோக்கி, தன் அனுப்பின பிதாவை நோக்கி. ஆக தனி ஜெபம் என்பது மிக மிக அவசியம். ஆக நாம் சில வேளைகளில் எப்பொழுதும் தனித்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க பழகுவோம், வாஞ்சிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இறுதியாக இதே ஆதியாம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். கேட்போமா? அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ பிழைக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்வான். முதலாவது யாரிடத்தில் போய் கேட்டால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், அல்லது நமக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்ய வேண்டும், மற்ற இடத்துல போய் உதவி கேட்க வேண்டும் என்கிற அந்த ஆலோசனை பெருந்த இடம் தான் ஜெனிசிஸ் சாப்டர் 20:7. எதுக்கு இதை சொல்லனா, அபிமெலேக் என்கிறவன் ஆபிரகாமின் மனைவியாக சாராவை எடுக்கும்படி பிரயாசப்பட்டான். அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் தான் இது. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி, நீ அவனிடத்தில் போய் வேண்டிக்கொள், அது மித்தும் நீ பிழைத்து கொள்வாய், உன்னுடைய வீட்டார். இதனுடைய பொருள் என்னன்னா, நாம் பிழைக்கும்படி பிறரிடத்தில், அதாவது தேவனால் அபிஷேகம் பண்ணவிடத்தில் போய் வேண்டுதல் அல்லது கேட்க வேண்டும் என்று இந்த ஆலோசனை, அதாவது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். குழுவாக ஜெபித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவதாக தனி நபராய் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவது, தேவனோடு இருக்கக்கூடிய மனுஷரிடத்தில் போய் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லி ஜெபித்து கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க, அபிமெலேக்கு, உனக்கு அது குறித்த அறிவோ ஞானமோ அல்லது அது குறித்த வரப்போகிற தீங்கோ உனக்கு தெரியாது, ஆனால் நீ பிழைக்கணும்னா அவனிடத்தில் போய் ஜெபி அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்னிங் ஒரு பக்கம் கிடைச்சது. அவன் தவறை செய்யாதபடி தன்னை காத்து கொண்டதுனால அவனுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் தான் என்ன பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 20:18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். குணமாக்கி அப்புறம் பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்போது ஒரு சந்ததி உருவாகணும்னா, அடுத்த ஒரு சந்ததியை நம்ம பார்க்கணுன்னா, தேவ மனுஷனிடத்தில் போய் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளணும். இதோடைய பொருள் என்னென்னா, மனிதர்களுக்கு அடிமையாகக்கூடாது. நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தீங்கு வராதபடி என்ன நடந்துதான், ஆபிரகாம் வேண்டிக் கொண்டதுனால கர்த்தராகிய தேவன் செய்த அபிமெலேக்கு, அவனுடைய மனைவி மற்றும் வேலைக்காரிகள். அப்போது அந்த குடும்பத்திலே ஒரு சாபம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது ஒரு பெரிய தீங்கு இருந்தது பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் கூட வேலை செஞ்சுக்குள்ளே அந்த கர்ஸ். ஆனால் தான் சொல்கிறேன், தப்பான மனுஷர்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா அந்த தவறான மனிதர்களுக்கு காணப்பட வேண்டிய அந்த சாபம், போராட்டம் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் அடுத்த சந்ததியும் தாக்கும். ஆனால் சரியான தேவ ஆவியை பெற்று உண்மையான தரிசனம் பாரத்தோடு ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு பிரார்த்திக்கிற, தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் தேவனுக்காக கொடுத்து விற்று தேவ ராஜ்யத்தை மட்டும், இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்தி வருகிற உண்மை உத்தமர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பட்சத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்களோடு மாத்திரமில்லை, உங்கள் வேலைக்காரிகள், அதாவது உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயம் வரும். அதனால் எதுக்காக ஜெபம் என்பது சாபத்தை முறிக்கக்கூடியது. ஆக இதை புரிந்து கொள்ளுங்கள். யாரிடத்தில் போய் ஜெபிக்கணும் என்பது புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரிடத்திலும் போய் இப்படி தலையை காட்டிடாதீங்க. காரணம் என்ன? அசுத்தாவிகள் அதிகமாய் தீங்கும் பொல்லாப்பும் நடப்பிக்கிற காலம் இது. கடைசி நிமிஷத்தில் நம்ம வாழ்றதுனால ஃபால்ஸ் டீச்சிங் அண்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் எவ்ரிவேர். அதை குறித்து நாம் கவனிப்போம். இந்த 3 குறிப்பை மனது வைத்துக்கொள்ளுங்க. நீ எழுந்து தேடு, அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த வார்த்தை யாருக்குன்னா, இனி கிறிஸ்துவுக்காக நான் எழும்புவேன், இன்னும் வசனத்தை நான் தேடுவேன், இன்னும் கிறிஸ்துவின் அன்பை, வார்த்தையை, உண்மையை நான் தேடுவேன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. பொதுவாக எல்லாரும் சேர்ந்து செவிங்க,
ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனித்தும் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. மூன்றாவது பிறர் பிழைக்கும்படி ஜெபிங்க. ஆக எல்லாரிடத்திலும் அல்ல, தேவனால் அபிஷேகம் எனப்பட்டவர்களிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும் போது அவர்கள் வேண்டுதல் செய்வார்கள். அப்போது பிழைப்பு ஜீவன் உண்டாகும். புகழும் துதி கர்த்தருக்கு உண்டாகட்டும். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்கு இந்த 3 ஆலோசனை கொடுப்பதை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுக்க இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரும் மேலும் தனித்து தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த தனி ஜபத்தின் அனுபவத்தை இன்னும் கற்றுத்தாரும். குழுவாக ஆண்டவரே, அந்த பிள்ளை பிறந்தபோது ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார், அதாவது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்படி இந்த நிமிஷத்தில் இந்த ஆண்டவரை அந்த அனுபவத்தை ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரை நகரங்கள் பட்டங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இறுதியாக ஆபிரகாம் வேண்டிக் கொள்வார், நீ பிழைப்பு உண்டாகும், நீ ஜீவன் பெறுவாய், உன் குடும்பத்துள்ள உன் மனைவி மக்கள் அதாவது சந்ததியில் உள்ள சாபங்கள் நீங்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஆண்டவரே, உம்மால் அபிஷேகம் பெற்ற முடிவு ஊழியக்காரே மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் கற்பத்தின் கனி கட்டப்பட்டு திறக்கப்படட்டும் அப்பா. கேட்ட இந்த வார்த்தையின்படி இருதயத்தில் அவமதிக்கிற அனுபவம் இல்லாதபடி உண்மையாய் தேவனால் அபிஷேகப்பட்டவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்கிற கனத்தை உண்மையாய் செலுத்த கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் நீ கனம் பண்ணுவீர். ஆக உம்மால் அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளை உண்மையான இதயத்தோடு கனம் பண்ற யாவரையும் நீ ஆசீர்வதி. இந்த கடைசி நிமிடங்களை வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் விளக்கி கர்த்தாவே உம்முடைய ஜெப ஆவியினால் நிரப்பி தேசம் சந்திக்கப்பட, குடும்பங்கள் மீட்கப்பட, ஒவ்வொரு சபைகள் இன்னும் உயிர்ப்பிக்கப்பட தேவன் அருள் புரிவீராக. ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இடைவிடாமல் ஜெபிக்க தேவன் இடையூறெல்லாம் நீக்குவார். God bless you.